அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் காவல்துறை அதிகாரி உட்பட 5 பலியாகியுள்ளனர். இந்த தாக்குதலை நடத்திய 27 வயதான சந்தேக நபரான இளைஞன் தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டார். நியூயார்க்கின் மன்ஹாட்டன் பகுதியில் உள்ள 44 மாடிகள் கொண்ட அலுவலக கட்டடத்தில் லாஸ் வேகாஸ் பகுதியைச் சேர்ந்த ஷேன் தமுரா என்பவர் தாக்குதல் நடத்தியுள்ளார். பல்வேறு முக்கிய நிறுவனங்கள் இயங்கும் இந்த கட்டடத்தில் கையில் துப்பாக்கியுடன் நுழைந்த தாக்குதல்தாரி தாக்குதலை நடத்தியுள்ளமை கண்காணிப்பு கேமராக்களில் பதிவாகியுள்ள காட்சிகள் மூலம் தெரியவந்துள்ளது. அயர்லாந்தின் தூதரகம், நேஷனல் கால்பந்து லீக் அலுவலகமும் இந்த கட்டடத்தில் இயங்கி வரும் நிலையில் தாக்குதல் தொடர்பான காணொலி காட்சிகள் சமூக வலைதளத்தில் பகிரப்பட்டுள்ளன. திரைப்பட பாணியில் இந்த தாக்குதலிலிருந்து மக்கள் தம்மை தற்காத்துக் கொள்ள முயற்சிக்கும் காட்சிகளும் சமூக வலைதளத்தில் வெளியாகியுள்ளன. ஹவாயில் பிறந்த ஷேன் தமுரா லாஸ் வேகாஸுக்கு குடிபெயர்ந்துள்ளதாகவும் அவருக்கு குற்ற பின்னணி எதுவும் இல்லையெனவும் காவல்துறையினர் கூறியுள்ளனர். எனினும் தாக்குதல் நடத்தியதற்கான காரணம் குறித்து விசாரணை நடந்து வருவதாகவும் காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். தனியார் நிறுவன துப்பறிவாளராக பணியாற்றிய அனுபவத்தை கொண்டுள்ள தமுராவின் துப்பறிவாளர் உரிமம் காலாவதியாகியுள்ளமையும் விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. தற்போது நிலைமை கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக நியூயார்க் காவல்துறை ஆணையாளர் ஜெசிகா டிஸ் தெரிவித்துள்ளார். சம்பவ இடத்திற்கு செல்வதை தவிர்க்குமாறும் நியூயார்க் காவல்துறை பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது.